வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். பயண தடை கோரிக்கைகள் இப்பொழுது சஹேல் செயலி மூலம் கிடைக்கின்றன. சஹேல் பயன்பாட்டின் மூலம் புதிய தொலைதூர பயண தடை சேவையை செயல்படுத்துவதாக நீதி அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. இதன் மூலம் கடனாளிகள் நேரடியாக தளத்தின் மூலம் கடனாளிகள் மீதான பயண கட்டுப்பாடுகளை கோர முடியும். அமலாக்க பொது இயக்குநரகத்துக்கு அமைச்சகம் அனுப்பியுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி இந்த சேவை மே 14 முதல் இலவசமாக கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமைச்சகத்தின் துணை செயலாளரால் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணத்தில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள நடைமுறைகளை பின்பற்றி இந்த வெளியீடு செயல்படுத்தப்படுகின்றது. நீதிமன்ற தீர்ப்பை பெற்று அமலாக்க கோப்பை திறந்த பிறகு கடனாளிக்கு எதிராக பயண தடையை கோர சஹேல் செயலி மூலம் கடனாளிக்கு எதிராக கோர புதிய சேவை அனுமதிக்கிறது என்று இந்த விஷயத்தை நன்கு அறிந்த வட்டாரங்கள் விளக்கியிருக்கின்றன. இந்த முயற்சி அமலாக்க செயல்முறைகளை ஒழுங்குபடுத்துவதையும் பயனாளர்களுக்கான அணுகலை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வினீத் அல்காரில் பாதுகாப்பு நடவடிக்கை, டசன் கணக்கானோர் கைது. விதிமீறுபவர்களை கைது செய்து சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக உள்துறை அமைச்சகம் மே 15, 2025 வியாழக்கிழமை வினீத் அல்கார் பகுதியில் ஒரு பெரிய அளவிலான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நடவடிக்கைகளை நடத்தியிருக்கின்றது. இந்த நடவடிக்கையில் போக்குவரத்து விவகாரங்கள் மற்றும் செயல்பாட்டு துறையின் கீழ் பொது போக்குவரத்து துறை, மீட்பு காவல் பொதுத்துறை, மத்திய பொது செயல்பாட்டுத் துறை மற்றும் பெண் காவல் பிரிவுகள் உட்பட பல துறைகள் ஈடுபட்டுள்ளன. இதன் முடிவுகளாக 474 போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறியதற்காக 5 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். நிலுவையில் உள்ள வழக்குகள் தொடர்பாக தேடப்பட்டு வந்த 7 பேர் கைது செய்யப்பட்டனர். செல்லுபடியாகும் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியதற்காக 2 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். தப்பியோடிய 2 பேர் பிடிபட்டனர். நீதித்துறையால் தேடப்பட்ட 2 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. போக்குவரத்து விதிமீறலுக்காக ஒரு மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டது. குற்றவியல் அமலாக்கத்துக்காக தேடப்பட்டு வந்த 2 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் நடவடிக்கைகளுக்காக ஒரு நபர் போக்குவரத்து காவல்துறையிடம் பரிந்துரைக்கப்பட்டனர். நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கும் இது போன்ற பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து பிரச்சாரங்கள் தொடரும் என்று உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. அனைத்து குடியிருப்பாளர்களும் சட்டத்திற்கு இணங்கவும் பாதுகாப்பு பணியாளர்களுடன் ஒத்துழைக்கவும் ஏதேனும் மீறல்கள் இருந்தால் 112 என்ற எண்ணை அழைத்து புகாரளிக்கவும் அது வலியுறுத்தியுள்ளது. இனி மன்னிப்பு கிடையாது. சிசுக்குலை இப்போது குவைத்தில் முழுமையாக தடை. அவமானத்தை தவிர்ப்பதற்காக பிறந்தவுடனேயே வேண்டுமென்றே தனது குழந்தையை கொன்ற எந்தவொரு பெண்ணும் 5 ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனை மற்றும் 375 தினார்களுக்கு மிகாமல் அபராதம் அல்லது இந்த 2 தண்டனைகளில் ஒன்றை விதிக்க வேண்டும் என்று முன்னர் கூறிய தண்டனை சட்டத்தின் 159வது பிரிவை ரத்து செய்வதற்கான வரைவு சட்டத்திற்கு அமைச்சர்கள் குழு ஒப்புதல் அளித்திருக்கின்றது. தகவலறிந்த வட்டாரங்கள் படி அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ள மிக உயர்ந்த உரிமையாகவும் இஸ்லாமிய சட்டத்தின் முக்கிய கோட்பாடாகவும் கருதப்படும் வாழ்க்கை உரிமையை நிலைநிறுத்துவதற்கான அரசின் உறுதிப்பாட்டை இந்த ரத்து உறுதிப்படுத்துகின்றது. உயிரை பறிப்பதற்கான தண்டனைகளை குறைப்பதை எந்த சூழ்நிலையிலும் நியாயப்படுத்த முடியாது என்று வட்டாரங்கள் வலியுறுத்தியுள்ளன. தற்பொழுது ரத்து செய்யப்பட்ட இந்த விதி அரசியலமைப்பு கொள்கைகளிலிருந்து விலகலை குறிக்கின்றது. குழந்தைகள் பிறந்த தருணத்திலிருந்தே சட்ட பாதுகாப்புகளை குறைக்கின்றது. மேலும் குவைத்தின் சர்வதேச கடமைகளுடன், குறிப்பாக குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டுடன் முரண்படுகிறது என்று அவர்கள் இதன்போது விளக்கியிருக்கின்றனர். வன்முறை மற்றும் புறக்கணிப்புக்கு எதிராக குழந்தைகளுக்கு மிக உயர்ந்த அளவிலான பாதுகாப்பை வழங்குவதன் அவசியத்தை இந்த ஒப்பந்தம் அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. பிரிவு 159 தொடர்ச்சியான அமலாக்கம் சட்ட நியாயமற்றது என்றும் சட்டத்தின் முன் சமத்துவம் என்ற கொள்கையை குறைமதிப்புக்கு உட்படுத்தியது என்றும் கொலை வழக்குகளை கையாள்வதில் குற்றவியல் நீதி அமைப்பின் தடுப்பு சக்தியை பலவீனப்படுத்தியது என்றும் அந்த வட்டாரங்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளன. இந்த ரத்து சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்பவும் நீதி மற்றும் சமத்துவத்தின் அடிப்படையில் அதன் சட்டத்தை நவீனமயமாக்கும் அரசின் நோக்கத்தை பிரதிபலிக்கிறது என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர்.
பிரிவு 159 ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சமூக அவமானத்தை தவிர்ப்பதற்காக வேண்டுமென்றே தனது பிறந்த குழந்தையை கொல்லும் தாய் மீது சட்டத்தின் பொது விதிகளின் கீழ் கொலை வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 278.38 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 976.48 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 396.49 பங்களாதேசி டகாஸ் ஆகும். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.28 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.60 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.25 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.22 குவைத் தீனார்களாகும்.